எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல 23rd சம் சொல்லித்தரேன். ப்ரூவ் தட் த வால்யூம் ஆஃப் த லார்ஜஸ்ட் கோன் தட் கேன் பி இன்ஸ்கிரைப்ட் இன் எ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் 8/27 வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் லார்ஜஸ்ட் கோனுக்கு தான் அந்த லார்ஜஸ்ட்ன்றனால வால்யூம் ஆஃப் கோன் தான் இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். இப்போ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 8/27 வால்யூம் ஆஃப் ஸ்பியர்னு. ஸோ நான் ரெண்டு ஃபார்ம்லாம் எழுதியிருக்கேன். வால்யூம் ஆஃப் கோன் வந்து 1/3 πr²h, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து 4/3 πr³. ஸோ அவங்க ஸ்பியருக்கு ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு கொடுத்தாலும் நம்மளும் 4/3 கேபிட்டல் ஆர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டரில் இப்போ ஸ்பியருக்குள்ளே இந்த கோன் இருக்குது. சென்டர்லேருந்து சர்க்கிள் டச் ஆகிற இந்த டிஸ்டன்ஸ் தான் ஸ்பியரோட ரேடியஸ். ஸோ இது ஆர், இதுவும் ஆர். இப்போ ஏபிசின்னு இந்த கோனுக்கு நேம் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த ஓஏ ரேடியஸ்ன்றனால ஆர், அதே மாதிரி ஓசியும் ரேடியஸ் ஆர், ஓபி ரேடியஸ் ஆர். நமக்கு வந்து ஆனால் ஃபங்க்ஷன் வந்து கோனுக்கு எடுக்கிறனால கோனுக்கு ரேடியஸும் ஹைட்டும் தேவைப்படுது. ஸோ கோனுக்கு உள்ள மெஷர்மெண்ட் எல்லாம் நான் இங்கே எழுதுகிறேன். நான் கோனுக்கு வந்து ரேடியஸ் வந்து இப்போ இதுதான் கோனுக்கு, இதுதான் ரேடியஸ். ஸோ இது வந்து இசின்னு இருக்குது. ஸோ அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது வந்து இப்போ இது ஓஇசின்றது ஒரு ரைட் ஆங்கிள் இங்கே எழுதுகிறேன். நான் திருப்பியும் வரைகிறேன். ஓஇசி. ஸோ இசி தான் ரேடியஸ்னால இப்போ ஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஆர். இந்த டிஸ்டன்ஸ் ஓஇன்ற டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாதுன்றனால அதுக்கு நம்ம எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம் பித்தாகரஸ் தியரம் அதர் சைடு இந்த சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. இசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஓசி ஸ்கொயர் மைனஸ் ஓஇ ஸ்கொயர். ஓசி வந்து ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஓஇ வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இசிங்கிறது ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு, ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது கோனுக்கு ஹைட்டு தேவைப்படுது. ஏஇ தான் ஹைட்டு, இதுதான் ஹைட் ஆஃப் த கோன். ஏஇ எப்படி எழுதலாம்? ஏஓ ப்ளஸ் ஓஇ. ஏஓ வந்து கேபிட்டல் ஆர், ஓஇ வந்து எக்ஸ். ஸோ ஆர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஹைட்டு. இப்போ வால்யூம் ஆஃப் கோனுக்கு ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கேன், 1/3 πr²h. ஸோ அது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறனால நம்ம வி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஃபங்க்ஷன். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ணணும். 1/3 πr²h இதுதான் ஃபார்முலா. 1/3 πr². ஆர் வந்து ரேடியஸ், அதனால ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ஹெச் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் ஆர் ப்ளஸ் எக்ஸ். ஸோ இதில் ரூட்டில் இருக்குல்ல, ரூட்டும் ஸ்கொயரும் ரிமூவ் ஆகிடும். இப்போ இது மட்டும்தான் இருக்கும். ஸோ π/3 ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் எக்ஸ். ஸோ இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. எப்பயும் போல தான் வி டேஷ் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ணோம். அது ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது வி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் அந்த எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால். ஸோ இதில் வந்து லார்ஜஸ்ட் அப்படின்றனால லார்ஜஸ்ட்னால் நெகட்டிவில் வரணும், டபுள் டேஷ். ஸோ அதுதான் லார்ஜஸ்ட் வால்யூம். ஸோ இப்போ நான் வி ஆஃப் எக்ஸ் திருப்பி எழுதிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். வி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு π/3 ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் எக்ஸ். ஸோ இது ரெண்டு டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தட் தான். யூவி அதுக்கு என்ன ஃபார்முலானா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். ஸோ இப்போ வி டேஷ் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். π/3 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். யூன்றது இந்த டேர்ம் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். வி டேஷ்னால் இதை ஆர்ன்றது இப்போ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் வி ஆர் ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். யூ டேஷ் இதை ஆர் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் 0, எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 2x. ஸோ π/3. ஸோ இதில் ஆர் மைனஸ் எக்ஸ் ஆர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இது அல்ஜிப்ரா ஐடென்டிட்டி. ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஆர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதில் மைனஸ் 2x இன்ட்டு ஆர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆர் ப்ளஸ் எக்ஸ் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். π/3 ஆர் ப்ளஸ் எக்ஸ் வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே வந்து ஆர் மைனஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் 2x இருக்குது.
ஸோ π/3 வெளியே எடுத்துட்டோன்னா r + x வெளியே எடுத்தாச்சு. இப்போ -x -1x -2x -3x. ஸோ r - 3x. இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ரூல். f' of x = 0. ஸோ இந்த ஸ்டெப் π/3 r + x r - 3x = 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ x = r + x = 0னா x = -r. ஸோ நெகட்டிவ் நாட் பாசிபிள், இதை எடுத்துக்கக்கூடாது. இது r = 3x -3x இந்த பக்கம் போச்சுன்னா x = r/3. ஸோ இந்த வேல்யூவை x நம்ம எடுத்துக்கலாம். x கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து v' of x பண்ணணும். நான் v' of x அது வந்து இப்போ இங்கே மினிமம் லார்ஜஸ்ட் கோன் அப்படின்னாலே நெகட்டிவில் இருக்கணும். ஸோ v' of x பண்ணுறேன். v' of x வந்து இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இதுலேயும் uv மெத்தட் தான். uvக்கு என்ன ஃபார்முலா? uv' + vu'. ஸோ v' of x π/3 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். uனா r + x அப்படியே வச்சுக்கலாம். v' இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் r கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இது x 1 ஆகிடும். ஸோ -3. அதுக்கப்புறமா +v r - 3x அப்படியே வச்சுக்கலாம். u' இதை r கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ π/3 இந்த -3 உள்ள பண்ணால் -3r -3x இங்கே +r -3x. π/3 -3x -3x -6x. இது -3r +r வந்து -2r. ஸோ எக்ஸுக்கு r/3 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம் வேல்யூ. எக்ஸோட வேல்யூ r/3 கண்டுபிடிச்சது. v' of xல ஈக்குவல் டு π/3 -6 × r/3 -2r. 3 2s are 6. ஸோ -2r -2r -4r π இது /3. ஸோ நெகட்டிவில் வந்தாலே லார்ஜஸ்ட் வால்யூம். ஸோ இது ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வால்யூமில் சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. வால்யூம் ஆஃப் கோன் வந்து 8/27 ஆஃப் வால்யூம் ஆஃப் ஸ்பியர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வால்யூம் ஆஃப் கோனுக்கு எழுதியிருக்கோம் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். π/3 r² - v of x π/3 r² - x² into r + x. ஸோ π/3 x என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோன்னா r/3 நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு r² - r/3². இங்கே r + x இருக்கிற இடத்துல இல்லை. இப்போ r/3 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ π/3 ஸோ r² - இது r²/3² வந்து 9. இங்கே எல்சிஎம் எடுத்தால் 3r + r 4r/3ன்னு வரும். ஈக்குவல் டு π/3 இது எல்சிஎம் எடுத்தால் 9r² - 1r² 8r²/9 இன்ட்டு 4r/3. ஸோ நம்ம 8/27 ப்ரூவ் பண்ணாலும் இந்த 8ம் 9 3s are 27 வெளியே எடுத்துக்கலாம். 8/27 9ம் வெளியே எடுத்துக்கலாம். 9 3s are 27 வெளியே எடுத்துச்சு. ரிமைனிங் வந்து 4 இருக்குது. இங்கே /3 இருக்குது. இங்கே ஒரு π இருக்குது. r² × r³. ஸோ இது வந்து 4/3 πr³ இது வந்து வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு ஈக்குவல். ஸோ வால்யூம் ஆஃப் கோன் வந்து நம்ம 8/27 ஆஃப் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.